வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி தோல் பாதுகாப்பு மற்றும் அதனுடைய அமைப்பு, அதனுடைய வேலைகள், அதற்கு பயன்படும் சித்த மருந்துக்கள்லாம் தோல் நோய்க்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு தோல். இது ஒரு சுயமரியாதை கொடுக்கக்கூடியது, மேலும் ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கிய உறுப்பு. இது முடி, நரம்புகள், சுரப்பிகள் மற்றும் நகங்களை கொண்ட ஒரு சதைப்பற்றுள்ள மேற்பரப்பாகும். இது வெளிப்புற சூழலுக்கும் உட்புற சூழலுக்கும் இடையில் ஒரு தடையாக செயல்படுகிறது. தோல் வெவ்வேறு தடிமன் மற்றும் அமைப்புகளை கொண்டுள்ளது. கண்களுக்கு கீழே உள்ள தோல் காகிதத்தை போல மெல்லிதாக இருக்கும். அதுபோல் உள்ளங்கால், உள்ளங்கைகளில் தடிமனாக இருக்கும். நமது உடலின் மேற்பரப்பில் தோல் 20 சதுர அடி பரப்பளவை கொண்டுள்ளது. இது வெளிப்புற அமைப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. வியர்வை வடிவில் தண்ணீரை வெளியிடுவதன் மூலம் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. மேலும் தொடுதல், வெப்பம் மற்றும் குளிர் போன்ற உணர்வுகளை அனுமதிக்கிறது. இது எலும்புகள், தசைகள் மற்றும் நமது உடலின் பிற முக்கிய உறுப்புகளையும் பாதுகாக்கின்றது. அமைப்புன்னு பார்த்தா தோலில் மேல் தோல், ஹைப்போடெர்மிஸ் அப்படின்ற 3 பகுதிகள் உள்ளது. மேல் தோலில் இது வெளிப்புற அடுக்கு. இது கெரட்டினோசைட்டுகள் என்று அழைக்கப்படும். கெரட்டினோசைட்டுகள் கெரட்டின் எனப்படும் புரதத்தாலானவை. இவை சருமத்தை வலுப்படுத்தி நீர் புகாதபடி செய்கிறது. மெலனின் உற்பத்தி செய்யும் மெலனோசைட்டுகளும் இந்த அடுக்கில் உள்ளது. இதில் ஒளி, தொடு உணர்வுகளுக்கு அவசியமான மெர்கன் செல்களெல்லாம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஒரு பகுதியாகவும் லாங்கர்ஹான்ஸ் செல்கள் ஆகியெல்லாம் தோலில் உள்ளது. மேல் தோல் பின்னோர அடுக்குகளை பிரிக்கப்படுகிறது. செராட்டம் கார்னியம், சிறுமணி செல்லடுக்கு, முள்ளந்தண்டு செல்லடுக்கு, அடித்தள செல்லடுக்கு அப்படின்ட்டு மேல் தோல் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் அடித்தள செல்லடுக்கில் புதிய செல்கள்லாம் தொடர்ந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது. செல்கள் மேல் நோக்கியும் உற்பத்தி பெறுகின்றது. முள்ளந்தண்டு மற்றும் சிறுமணி அடுக்கில் இவற்றில் வடிவம், அளவுகள்லாம் வேறுபடுகின்றது. இங்கு கெரட்டின் எனப்படும் புரதம் உருவாகின்றது. செராட்டம் கார்னியம் அப்படிங்கிறது மேல் தோலின் வெளிப்புற அடுக்கு. செராட்டம் கார்னியம் இது இரத்தம் மற்றும் இறந்த செல்களெல்லாம், சீரான செதில்கள் போன்றெல்லாம் கொண்டுள்ளது. இந்த செல்கள் ஏராளமான கெரட்டினை கொண்டுள்ளது மற்றும் சருமத்திற்கு விரைப்புத்தன்மையை வழங்குகிறது. இந்த செல்கள் தொடர்ந்து தோலின் மேற்பரப்பில் இருந்து உரிக்கப்படுகின்றது. இது அடித்தள அடுக்கின் செல்களை சமன்படுத்துகின்றது. மேல்தோல் செல்களின் வகைகள். மெலனோசைட் அதாவது அடித்தள செல்லடுக்கில் அமைந்துள்ளது. மெலனின் நிறங்களை உருவாக்குகிறது. இது புதிய செல்களை உறிஞ்சப்பட்டு தீங்கு விளைவிக்கும் சூரிய கதிர்களிலிருந்து பாதுகாக்கிறது. கெரட்டினோசைட்டுகள் அடித்தளத்தில் காணப்படும். லாங்கர்ஹான்ஸ் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. தோல் மேல் தோல் கீழே தோலடி அடுக்கு உள்ளது. இந்த அடுக்கு கொழுப்பு, நார்ச்சத்து மற்றும் கொலாஜன் ஆகியவற்றால் ஆனது. இது சருமத்தை நெகிழ்ச்சியாகவும் வலிமையானதாகவும் ஆக்குகிறது. சூரிய ஒளி வெளிப்படும் கதிர்கள் கால்சியம் உறிஞ்சி தோல் விட்டமின் டியை ஒருங்கிணைக்கும். இவை உடம்பின் வெப்பநிலையை ஒருங்குபடுத்துவதில் இன்றியமையதாக இருக்குது. சருமத்தில் நரம்பு, வெப்பநிலை போன்ற காரணிகளெல்லாம் உணர்திறன் கொண்டவை. மயிர்கால்கள் மற்றும் சருமம் உற்பத்தி செய்யும் செபாஷியஸ் எண்ணெய் சுரப்பிகள்லாம் இதில் கொண்டுள்ளது. இந்த எண்ணெய் மசகு போல் செயல்பட்டு நுண்ணுயிர்களுக்கு எதிராக செயல்பட்டு சருமத்தை பாதுகாக்கிறது. வியர்வை சுரப்பிகள் அப்படின்னு பார்த்தா தோல் முழுவதும் உற்பத்தியாகி சிறப்பு குழாய்கள் வழியாக வியர்வை வெளிப்படுத்துகின்றது. இவை உடலில் இருந்து உப்புக்கள், யூரியா போன்ற தாதுக்களை வெளியேற்ற உதவுகிறது. ஒவ்வொரு மயிர்கால்களிலும் ஒரு ஆர்டர்பீலி தசைகள் இணைக்கப்பட்டுள்ளது. இது குளிர் அல்லது வலுவான உணர்ச்சிகளை அனுபவிக்கும் போது முடி விரைப்புத்தன்மைக்கு உதவுகிறது. அப்புறம் ஹைப்போடெர்மிஸ்னு பார்த்தா தோலடி கொழுப்பால் ஆனது மற்றும் உட்புற அடுக்கையும் உருவாக்குகிறது. சேமிக்கப்படும் கொழுப்பு சுற்றுப்புற வெப்பநிலைக்கு எதிர்வினையால் இது உடல் வெப்பம் மற்றும் குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. இது உள் உறுப்புகள், தசைகள் மற்றும் எலும்புகளை மென்மையாக்குகிறது. மேலும் எல்லா காயங்களிலிருந்து நம்ம பாதுகாக்கிறது. தோலின் செயல்பாடுகள் அதாவது சுற்றுப்புற சூழலிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. இது சருமத்தின் நோய் கிருமிகளிலிருந்து நுழைந்து தீங்கு விளைவிக்காதபடி அவற்றை காக்கும். நீர் இழப்பை தடுக்கிறது. மனிதன் குறைவான தண்ணீரை இழக்கும் தன்மை தடிமனான தோல் மேற்கொள்கின்றது. பாலைவனங்கள் வறண்ட காற்றில் நீர் இழப்பை தடுக்க மனித தோல் தடிமனாக ஆகிறது. இதெல்லாம் நீர் இழப்பை தடுக்க இந்த தடிமனான தோல் உதவுகிறது. உணர்வு.
தொடுதல், வெப்பம், அழுத்தம், குளிர், வலி மற்றும் இன்பத்தை உணரக்கூடிய முக்கிய உறுப்பு தோல். இந்த நரம்புகள் வந்து வலையமைப்பு இந்த சமிக்கைகளை வந்து மூளைக்கும் கடத்துகிறது. வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துதல். நமது தோல் வந்து வியர்வை மூலம் தண்ணீரை இழந்து தன்னைத்தானே குளிர்வித்துக் கொள்கின்றது. உருமறைப்பு. பல விலங்குகள் வந்து உருமறைப்பு கொள்கின்றது. அதாவது தன் சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற தோல் அமைப்பை பெற்றுள்ளது. அதே கலரில் வச்சு தன்னை வந்து பாதுகாக்கிறது. அதாவது பச்சோந்தி அதுபோல் உள்ள விலங்குகள்லாம். சேமிப்பு அப்படின்னு பார்த்தா தோல் அதன் வந்து திசுக்களில் கொழுப்புகளையும் தண்ணீரையும் சேமிக்குது. இதன் மூலம் உடலுக்கு கூடுதல் காப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. குளிர்காலத்தில் குளிர் பகுதியில் விலங்குகள்லாம் அது அந்த குளிரை காத்துக்க அடர்த்தியான கொழுப்பு வந்து அடுக்குகளை வந்து தான் தோலில் உருவாக்கிது. இது மூலம் வந்து அதுங்களை பாதுகாத்துக்குது. அப்புறம் வாசனை சமிக்கைகளை வெளியேற்றுதல். வியர்வையில் வந்து பல வாடைகள்லாம் இருக்கும். இது வந்து மற்ற உயிரினங்களில் வயது, ஆரோக்கியம், பாலினம் இதுக்கு வந்து அதை வச்சு அந்த சமிக்கை மூலம் வெளியேற்றி அது வந்து காத்துக்குதுங்க. அதேபோல் தோல் பாதுகாப்பில் சித்த மருத்துவத்தில் எப்படிலாம் நம்ம தோல் மருத்துவத்தை மேற்கொள்ளலாம், தோல் வியாதிகளுக்கு என்னென்ன மருந்துகள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அருகம்புல், வேப்பிலை மூலிகைகள் வந்து தோல் அலர்ஜி, அரிப்பு, படை நோய்களுக்கு பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. அதில் அருகம்புல் குடிநீர் வச்சு குடிக்கலாம். அது ரொம்ப தோலுக்கு நல்லது. அதுபோல் கற்றாழை ஜெல்லு சருமத்தை ஆற்றவும் ஈரப்பதமாக வச்சுக்கவும் உதவும். சதுரகல்லி அது வந்து கடுமையான அரிப்பு, தோல் நோய்களுக்கு பயன்படுது. உணவு கட்டுப்பாடு. சில ஒவ்வாமையை ஏற்படுத்தும் உணவுகள்லாம் வந்து தவிர்க்கணும். குளிர் ஒற்றடம் கொடுக்கலாம், வெப்ப ஒற்றடம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து தோலுக்கு நன்மை தரும். அப்புறம் மன அழுத்தத்தை தவிர்க்கணும். மன அழுத்தம் வந்து தோல் நோய்களை வந்து அதிகரிக்கும். எனவே மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த யோகா, தியானம் போன்றவற்றெல்லாம் பின்பற்றணும். குடல் சுத்தம்லாம் செய்யணும். அப்படி செஞ்சாலும் தோல் நோய்கள் நீங்கும். அருகம்புல் வந்து குடிநீர் செய்யலாம். வாத, பித்த, கபம் இந்த முக்குற்றங்களெல்லாம் சமன் செய்யும். தோல் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இந்த அருகம்புல்லில் நிறையா இருக்குது. அதுபோல் முதுமையில் தோல் நோய் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து முதுமையில் தோல்களை நன்றாக பராமரிக்க வேண்டாம். சீமை அகத்தியிலே, வேப்பிலை, குப்பைமேனியிலே அரைச்சி பற்று போட்டாலும் தோல் படையெல்லாம் நீங்கும். மேலும் தோலுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா அருகன் தைலம், புங்கன் தைலம், மத்தன் தைலம் ஆகிய தைலங்கள், கரப்பான் தைலம் இதெல்லாம் மேலே பூசி வர தோல் வறட்சியெல்லாம் நீங்கி நமைச்சல்லாம் குறையும். அப்பட்ட வைட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த காய்கறிகளோட உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ பித்தம் அதிகமானால் ஒவ்வாமையும் அதிகமாகும். ஆகவே அதனை வந்து குறைக்க வேண்டும். பாலில் மஞ்சத்தூள் பொடி போட்டு மிளகு போட்டு நம்ம குடிக்கலாம். அதே போல் ஒவ்வாமையை தடுக்கும். மஞ்சளில் குறுக்குமீன் இருக்குது, அது ஒவ்வாமையை தடுக்கும். மிளகுல வந்து நல்லா நமைச்சல்லாம் போக்கும் பைப்ரேனுங்கிற காரணி. ஒவ்வாமைக்கு வந்து அருகன் குடிநீர், மிளகு குடிநீரும் நல்லது. அப்புறம் வெற்றிலையோட மிளகு சேர்த்து அந்த குடிநீரை வந்து ஒவ்வாமைக்கு நல்லது. சீந்திலோட மிளகு சேர்த்து சீந்தில் குடிநீர் ரொம்ப நல்லது. அப்புறம் அதிக புரதச்சத்துக்கள் சாப்பிட்டா நமைச்சல் உண்டாகும். அந்த நமைச்சல் எப்படிலாம் எதுனா உண்டாகும்? வேர்க்கடலை, பாதாம், முந்திரி அதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டா நம்மளுக்கு கரப்பான் நமைச்சல் வரும். அப்புறம் கத்திரிக்காய், சுண்டைக்காய், காளான் நமைச்சல் வந்து அதிகமாக்கும். அப்புறம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வாரம் 2 நாட்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தா வாத பித்தெல்லாம் சமப்படும். அப்போ வந்து தோல் நோயெல்லாம் குறையும். அப்புறம் சிரோசிஸ்ங்கிறது வறண்ட சருமம். அதை எப்படிலாம் போக்கலாம் அப்படின்னா நல்ல எண்ணெய் தேய்ச்சி உடம்புல வச்சு அப்போ குளித்தா நல்லது. எக்ஸிமா, கரப்பானுக்கு தோல் நோய், தோல் தடிப்பு, கழுத்து நமைச்சல் அதெல்லாம் வந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். மேலும் குடலை வந்து சுத்தம் செய்வது ரொம்ப அவசியம். குடல் தோலுக்கு வந்து மிகவும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பேதி மருந்து எடுத்துக்கிட்டால் குடல் சுத்தியாகும். அதனால் தோல் வியாதிகள்லாம் மறையும். முதுமையாக இருக்கிற வயதானவர்கள்லாம் வந்து மலமிலைக்கு வந்து மைல்டாக சாப்பிட்ணும். அதாவது ரொம்ப பாதிப்பு இல்லாமல் சாப்பிடணும். திரிபலா சூரணம், சிவதை சூரணம், நிலவாகை சூரணம் இது போல் நம்ம சேர்த்து சாப்பிட்டா அது வந்து குடலுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அல்சரு அப்படிலாம் வராது. அதேபோல் சோற்று கற்றாழை சோப்புலாம் நல்லது. அது வாசனையில்லா சோப்புகள் வந்து தோல் நோய்க்கு வந்து நன்மை அளிக்கும். தேங்காய் எண்ணெய் தோல் வறட்சியாக போக்கும். அதனை மேலுக்கு தடவியும் வரலாம். அப்புறம் குங்குளிய வெண்ணெய் தோலின் வீக்கத்தை குறைக்கும், வறட்சியெல்லாம் போக்கும். அப்புறம் கரப்பான் நோய் நிலையிலையும் உதவும். அருகம்புல்லுக்கு வறட்சியை போக்கும் தன்மையும் அதிகமாக இருக்குது. தோல் அரிப்பு, கரப்பான் பல நோய்களுக்கு இது நல்ல பலன் தரும். அப்புறம் காலில் உண்டான சேற்று புண்ணுக்கு அமிர்த வெண்ணெய் தடவுனா ரொம்ப நல்லது. வங்க வெண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தலாம். எளிமையான நகைச்சுற்று அப்படின்னா அந்த சேற்று புண்ணு வராமல் தடுக்க மருதாணி இலையை அரைச்சி நம்ம பூசி வரலாம். அதில் வந்து உப்பு சேர்த்து அரைச்சி பூசி வரலாம். கிருமிகள் தொற்றினால் உண்டான நோய் நீக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப நல்லா பயன் தரும். இன்னும் மனநலனுக்கும் தோல் நலனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்ம மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா தோல் வந்து நோய்கள் அதிகரிக்கும். அதனால்
நம்ம மனநலத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். சித்த மருந்துக்கெல்லாம் அமுக்குரா கிழங்கு சூரணம் ரொம்ப நல்லது, மன அழுத்தத்தை குறைக்கும். மேலும் தோலுக்கு நல்ல தன்மை தரும், நல்ல தூக்க காரணிகளாக இருக்குது. அப்புறமேலும் வல்லாரைக்கீரை, பிரம்மிக்கீரை, மணத்தக்காளி கீரை இவற்றை வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் தோல் நோய்க்கு நல்லது. அப்புறம் வந்து அரிப்புக்கு என்ன செய்யலாம்னா, உலர்ந்த சருமம் தான் செரோசிஸ், அதுதான் வந்து அரிப்புக்கு அதிகமாக காரணம். எனவே அது வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி எண்ணெய்கள்லாம் புதினா ஆயில் அதில் போல் அரிப்புக்கு நம்ம அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது. அப்புறம் தோல் நோய்களுக்கு என்ன செய்யலாம்னா, 5 நிமிடம் வெதுவெதுப்பான நீரில் நல்லா குளித்தாலும் தோல் நோய் அரிப்பெல்லாம் போகும். வாசனையற்ற சோப்பெல்லாம் உபயோகிக்கணும். அப்புறம் பருத்தி அடைகளை அணிவிக்கணும். இதெல்லாமும் செய்யலாம். உள்ளுக்கு என்னென்ன மருந்து சாப்பிட்லாம் அப்படின்னா, பரங்கிப்பட்டை சூரணம், சிவனார் அமிர்தம், பலகரை பருப்பு, அதெல்லாம் அலர்ஜி அந்த அரிப்புக்கெல்லாம் நல்லது. மேலும் கரிசாலை சூரணம், இருநெல்லி கருப்பம், அயபிரங்கராஜ கருப்பம், பலகரை பருப்பம், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. மேலும் மேலுக்கு என்னென்ன பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கார்போகி பசை வந்து வெண்புள்ளி உள்ளவர்களுக்கு ரொம்ப நல்லது. இது போல் சொல்லிகிட்டே போகலாம். சித்த மருத்துவத்தில் அதிக அளவு மருந்துகள் காணப்படுகிறது தோல் நோய்களுக்கு. தோல் நோய் வர அடிப்படை காரணத்தை அறிஞ்சு நம்ம செயல்பட்டாலே நன்மை அறியும். என்னமோ தோலுக்குன்னு தனியாக நம்ம வந்து கேர் பண்ணி அதுக்கு செஞ்சால் தோல் நோயிலேருந்து விடுபடலாம். ஆனால் தோல் நோய்களுக்கு தேவைப்படுவர் கன்சல்ட்டிங்காக ஆன்லைனில் பெற்றுக்கலாம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மேலும் புதிய தகவல்களுக்கு எங்களுடன் ஆன்லைனில் வந்து கன்சல்ட்டிங் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். தோல் நோயிலிருந்து பாதுகாப்போம் நம்மை.